இந்தா வச்சுக்கோ. இல்ல, எனக்கு வேணாம். இது உன்னு பணம்தான். இத வச்சுக்கோ. இல்ல, எனக்கு வேணாம். இது உன்னு பணம்தான். இத வச்சுக்கோ. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. இங்க தமிழ்ச்செல்வி 7,50,000 புரட்டுறதுல குறியா தர்றாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு ஒவ்வொரு இடமா கேட்குறாங்க. அப்பத்தா இருந்துட்டு, "ஏன்டி இப்படி கஷ்டப்படுற? எதுக்குடி நீ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற? என்ன அப்பத்தா? என்னாம்மாச்சி? என்ன நினைக்கிற? இது என்னோட உரிமை போராட்டம். பேசாம வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சாவித்திரியும் தாமரையும், "இப்ப என்னம்மா பண்ணலாம்? இதுங்க வேணுக்குன்னே பண்ணுதுங்கம்மா. நமக்கு தமிழ்ச்செல்வி வந்தாலும் பரவால்ல. இதுக்கு கொட்டத்த அடக்கணும்" அப்படின்னுட்டு இருக்கையில, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. "என்னய்யா தமிழ்ச்செல்வி பணம் தரேன்ட்டாளா? குடுத்துட்டாளா? ரெடி பண்ணிட்டாளா?" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா, இன்னும் இல்லப்பா" அப்படிங்கிறாங்க. "அப்படி குடுத்திருந்தா உங்ககிட்ட சொல்லாமயா இருப்பான்?" "சரிப்பா, இன்னும் 1 நாள் இருக்கு. எப்படி ஃபங்ஷன் நடத்தணும்ல?" "அட அவ எங்கேம்மாம்மா குடுக்கப் போறா? அதனால தானே காச இப்படி வச்சது. நீ இருந்தாலும் ஈஸ்வரி இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு திட்டிட்டு விட்டுறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இவரு என்ன பண்ணுவாரு? தாம் தூம் தைய தக்கன்னு தண்டனை குடுப்பாரு. அதுக்கப்புறம் சேர்த்துக்குவாரு. அதான் ராஜாங்கத்தோட முட்டாள்தனமா இல்ல பெருந்தன்மையான்னு தெரியல. நல்லவங்கள மட்டும் ரொம்ப நாளைக்கு தண்டிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. தமிழ்ச்செல்விய தான் சொல்றேன். கெட்டவங்கள மட்டும் புசுக்கு புசுக்குன்னு சேர்த்துக்குவாங்க இவங்க ஆளுங்கலாம். அதனால சரி, அவ காசு குடுத்தா என்ன குடுக்காட்டி என்ன? நம்மளே செய்வோம். ஆமாமாம்மா, நம்மளே செய்வோம். அவ வந்தாலும் இங்க பாருடி, எங்க காசுலயே நாங்க செலவு பண்ணிக்கிட்டோம். நீ பேசாம நல்லா சாப்பிட்டுப்புட்டு வேலைய பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு, வந்த வேலைய பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிருவோம். அப்படிங்கையில, "இப்படியாடி சொல்ற?" அப்படின்ட்டு சாவித்திரி என்ன பண்ணுது, "அம்மா சொல்லும்மா, நம்ம பேசி வச்சோம்ல. இருடி, இருடி. அண்ணே, ஏன் அவ ஒண்ணுமே குடுக்கலன்னு நினைக்கணும்? அவ காசு நம்ம வீட்ல இருக்குண்ணே." "என்னது? அவ காசு இருக்கா?" "ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லார் உயிரையும் காப்பாத்துனது யாருன்னு? அங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே, வண்டு கடி பட்டுச்சே, அது தமிழ்ச்செல்வி தான். இதுல என்ன இருக்கு? அவ்ளோ பெரிய காரியத்த பண்ணியிருக்கா. அவளுக்கு நம்ம ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லையேன்னு." "என்னது நன்றி சொல்லலையா? நம்ம தான் ரூ. 1,00,00,000 குடுத்தோமே." பாத்தியா? உன் வாயிலருந்து வந்துருச்சு. அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். "இப்ப என்ன நீ சொல்ல வர்ற? சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு" அப்படிங்கிறாங்க. சேதுவுமே, "ஆமாப்பா, ரூ. 1,00,00,000 நீங்க பணம் குடுத்தீங்களே, தமிழ் கூட வேணான்ட்டு போனாளே." "ஆமா. அப்போ அந்த பணம் ஏங்க." மோகனா உடனே, "அந்த பணத்த இது என்னைக்கா இருந்தாலும் உனக்கான தேவைக்கான வரும்போது இத எடுத்துக்கலாம். இது உன் பணம். இது உன்னோடதுல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோமே. அவ கூட வேணான்டாளே." "ஆமா. இப்ப இப்ப என்ன? அந்த பணத்த வேணான்ட்டால்ல. அதனால அது நம்ம பணம்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "நீ வாய மூடுறியா?" அப்படிங்கிறாரு ராஜாங்கமே. ம்ம். இந்நேரம் அந்த சன்னாசி மட்டும் இருந்தான்னா, சப்பு சப்புன்னு அரைஞ்சு இப்படி சல்லி சல்லியா பிரிச்சிருப்பாரு. ஆண்டவன் அப்படி பிரிச்சுட்டேன். டைரக்டர் பிரிச்சுட்டான்னு தான் சொல்லணும். இப்ப சாவித்திரியும் தாமரையும், "மாமா, அம்மா சொல்ல வர்றத கேளுங்க மாமா. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற?" "ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை குடுக்குது, குடுக்கல. அதெல்லாம் தேவையே இல்ல. அந்த ரூ. 1,00,00,000 7,50,000 எடுத்து போட்டுக்குவா. அவ காசுலயே ஆயி போயிடும். அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே?" இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபோன போடுறா." "மாமா வேணாம்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "நீ சும்மா நிறுத்து" அப்படின்ட்டு ஃபோன போடுறாங்க. தமிழ்ச்செல்வி பாக்குது. எதுக்கு இப்ப பண்ணிக்கிட்டு? எடுக்கக்கூடாது அப்படின்னு விடுறாங்க. என்ன இவ எடுக்க மாட்டேங்கிறா? மாமா, அண்ணே விடுங்கண்ணே." சாவித்திரியும் தாமரையும், "நாங்க நேர்ல போய் சொல்லிக்கிறோம்." "இவளுக போனா சமாதானப்படுத்திருவாளுகளோ?" "இல்ல, நாங்களும் வர்றோம். ஒண்ணும் தேவையில்ல. இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நீங்க எதுக்கு? நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு கிளம்ப, "அம்மா, இவளுக போய் சேர்த்து வச்சுருவாளுகளா? விடுடி. அவ ரோசக்காரி. தமிழ்ச்செல்விய பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். உன் பணம் எங்களுக்கு தேவையில்ல." அப்படின்னு சொல்லி வள்ளுன்னு விழுந்து அனுப்புவா பாரேன் அப்படின்னு சொல்ல, அது கரெக்ட் தாங்க. அப்படியே தாங்க விழுந்து அனுப்புது. ஓன்னு அழுதுகிட்டு வந்து நிக்குதுங்க. என்னாச்சு? "ஒண்ணும் இல்ல. அவளுக்கு அந்த பணம் தேவையில்லையாம்" அப்படிங்கிறாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு வேகமா எல்லாரும் கேட்க, ஆனா ஆமாங்க, சாவித்திரியும் தாமரையும் போயிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா வாங்கன்னு நல்ல மரியாதை குடுக்குதுங்க. "வாங்கம்மா" அப்படின்ட்டு. "என்னாடி இந்த பக்கம் காத்து நீளுது?" அப்படின்னு அப்பத்தா கேட்க, நீ சும்மா இரு. நாங்க தமிழ்ச்செல்விக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க நல்லது பண்ண. நீ நிஜமா நம்பு. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ எதுக்கும் பயப்படாத. நீ பணம் இல்ல, நீ கஷ்டப்படுறியா?" இப்படி பார்க்குறாங்க மேலயும் கீழயும். "என்ன தமிழ்ச்செல்வி பார்க்குற? உண்மையிலே சத்தியமா உனக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கோம்." "சரி, என்ன நல்லது பண்ண?" "ஆ அப்படி கேளு. நீ பணத்துக்காக அலைய வேணாம். உன் பணம் அங்க இருக்கு." "என் பணம் அங்க இருக்கா?" "ஆமா, ரூ. 1,00,00,000 இருக்குல்ல. எங்க மாமா குடுத்தது. அது அவரு பணம். அது ஒண்ணும் என் பணம் இல்ல." "ஏன் தமிழ்ச்செல்வி இப்படிலாம் வீம்பு பண்ற? அது எப்போ நீ உயிர காப்பாத்துனியோ, அது ரூ. 1,00,00,000 உன் பணம்." "இங்க பாருங்க, உயிர காப்பாத்துனது மனிதாபிமான அடிப்படை. ஒரு மனித குணம் உள்ளவங்க பண்றது. அத நான் பண்ணேன். அதுக்கு போய் நான் காசு வாங்குனா, அது என் மனச வித்ததுக்கு சமம். அந்த காசு வேணாம்." அப்படிங்குது. "இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. ஆமா, அண்ணே குடுக்க சொன்னுச்சு. இந்தா 7,50,000" அப்படின்னு பணத்த குடுத்தா, "வேணாம், வேணாம். எனக்கு வேணாம். எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா என் பிள்ளைக்கு நான் குடுப்பேன். தைரியம் தானே நான் சுமந்தேன் புள்ளைய. என்னண்டாவது என் உயிர, என் தலைய அடமானம் வச்சா நான் 7,50,000 குடுப்பேன்." "அப்ப வாங்க மாட்டியா தமிழ்ச்செல்வி?"
ஐயோ! அம்மா நான் சொல்றத கேளுங்க. உங்க மேல நான் கோவத்திலே நான் சொல்லவே இல்ல. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். நீங்க எனக்காக பண்ண நெனச்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக பேசுறீங்களே! அதனால நீங்க இத எடுத்துட்டு போயிருங்க. அப்படின்னு தமிழ்ச்செல்வி அனுப்பிடுறாங்க. அப்பத்தாவுமே ஆமாடி! அவ சொல்றது சரிதான்டி. கிளம்புங்கடி! அப்படின்னு அனுப்பிவிட, அம்மா இந்த 7,00,000 நம்ம அமுக்கிருவோமா? போற வழியில தாமர சொல்ட்டு வர, ஆ அப்புறம் எங்கன்னு கேட்டா, அவ வாங்கிக்கிட்டான்னு சொல்லுவோம். அவ வாங்கவே இல்லன்னு சொல்லுவாளேம்மா! எப்படியும் தெரிஞ்சிருமே! அப்படின்னு 2ம் பேசிட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் சொல்லி முடிக்க, 7,00,000 ஆட்டைய போலான்னு நெனச்சிருப்பீகளே! இது ஈஸ்வரி சொல்லுது. "அம்மா கரெக்ட்டா கண்டுபிடிக்குதும்மா அத்தை" அப்படிங்கிறாங்க. "ஏய் என்ன நீங்க? அப்பலாம் ஒண்ணும் இல்ல. மதனி சும்மா இருங்க. இங்க பாருங்க அண்ணே, கொண்டாந்துட்டோம். இந்தாங்க 7,50,000 எண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் காசு குறைஞ்சுச்சுன்னு சொல்லக்கூடாது" அப்படிங்க. ஆனாலும் 50,000 எடுத்து வச்சுக்கிருதுங்க. "சரி, சரி எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். இந்தா கொண்டோய் பேங்க்ல போட்டுருப்பா" அப்படிங்கிறாரு. "மாமா" அப்படின்னு ஈஸ்வரி. "என்ன? அந்த பணத்த எண்ணி பாருங்க மாமா. ஏன்? என்ன? இப்ப எதுக்கு உனக்கு என்ன சொல்ற?" வேகமா சாவுத்திரியும் சொல்லுது. ராஜாங்கம்மா சொல்றாங்க. "இல்ல காசு இதுக ஏதாவது குடுத்துட்டு வந்திருக்காங்களா? இல்ல இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியணும்ல." அப்படியே பார்க்குறாரு. பரவால்ல. குடுத்துட்டு வந்தாலும் பரவால்ல. எடுத்தாலும் பரவால்ல. அது யாரு? என் பேத்திகளோட அம்மா. இது யாரு? என் கூட பொறந்தவ தானே! பரவால்ல. இங்க வா சாவித்திரி இங்க வா. நீ எப்போ எங்களுக்காக மெனக்கட்டியோ, இது வந்து அவ பேர்ல இருக்கிறது இருக்கட்டும். இத நீயே வச்சுக்க. அண்ணே அப்படிங்கல. ஆமாம்மா. எப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நெனச்சு வச்சியோ, நல்ல மனசு நீ கொண்டியோ, உனக்காக ஆண்டவனா பார்த்து குடுக்குற பரிசு இது. இந்தா வச்சுக்கோ. அண்ணே அப்ப நான் நல்லது செஞ்சா நெறைய நடக்குமா? ஆமா. நீ நல்லது மட்டுமே நென. உனக்கு ஆண்டவன் நெறைய நல்லது பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியே அடி வாடி 7,00,000 நமக்கு கிடைச்சிருச்சு. 50,000 எடுத்தோம் அப்படின்னு சந்தோஷமா போகுதுங்க. இங்க சித்ராவும் ஈஸ்வரியும், அம்மா தட்டிட்டு போயிட்டாங்களேம்மா. 1/2 மணி நேரம் நடந்துட்டு போயிட்டு வந்ததுக்கு. 1/2 மணி நேரம் எங்கடி நடந்தா? ஆட்டோல போனா. ஒரு ரூ. 300 காசுல ஐயய்யோ! 7,50,000 அடிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே போயிருக்கலாம். நீ போம்மா. சரி உட்றி 7,50,000 தானே பார்த்துக்குவோம். இருக்கிறதே நமக்கு தான் அப்படின்னு இதுக போகுதுக. அடுத்து பணம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்கல, எடுக்க முடியல. ஒரு நாள் நைட்டு தான் இருக்கு. என்ன பண்றதுங்கல்ல தமிழ்ச்செல்விட்ட போயிட்டு, "என்னாத்தா பண்ணி வச்சிருக்கன்னு?" அப்பத்தா கேட்குது. என்னன்னே புரியல. நான் கேட்டு வந்திருக்கேன் 2, 3 இடம். காலையில போயிட்டு ஒரு இடத்துல நான் கேட்கலான்னு இருக்கேன். ஐயோ! என் பிள்ளை தடுமாறுறாளே! பெரிய மந்த கருப்பு அப்படிங்கையில அப்பதான் நெனப்பு வருது. ஆமால்ல, நம்ம வூட்டு நகை இருக்குல்ல, அத குடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, தாமரைக்கு ஃபோன போடுறாங்க. "தாமரை எங்கடி இருக்க?" "ஒண்ணும் இல்ல அம்மாச்சி, துணிமணிலாம் எடுத்துட்டு இருக்கேன். காஞ்சு ரொம்ப இதாயிருச்சு. அதான் எடுத்துட்டு இருக்கேன். உள்ளார கொண்டு போய் போடலான்னு." "சரி, யாரும் இல்லைல்ல?" அப்படிங்கிறாங்க. "இல்ல. மணி எத்தன? மணி 6 தானே ஆகுது. சரிடி, இப்ப என்ன பண்றேன்னா, நீ போயிட்டு என் ரூமுக்கு போயிட்டு, என்னோட ஒரு பர்ஸ் இருக்கு. அத எடுத்துட்டு வா." அப்படிங்கிறாங்க. "பர்ஸா?" "ஆமாடி, ஒரு துணி பை மாரி இருக்கும். அது பர்ஸுக்குள்ள வச்சு வச்சிருக்கேன். பெரிய பர்ஸு தான். ஓ! என் ஐயன் எனக்காக வாங்கி குடுத்ததுடி. அதுக்குள்ள பை இருக்கு. எடுத்துட்டு வா. மஞ்ச பை." "மஞ்ச பையா? மஞ்ச பையில என்ன அம்மாச்சி இருக்கு? என்ன இருந்தா உனக்கு என்னடி? எடுத்துட்டு வாடி." அப்படிங்கிறாங்க. "சரி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றாங்க. பார்த்தா அது அதுக வேல பார்த்துட்டு மும்மரமா இருக்குதுக. மலர் போறத கூட கண்டுக்கல. "மாமா நான் இந்த வெளில போயிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாலும் அது அது பாட்டுக்கு வேல பார்க்குதுங்க. இப்ப வீட்டுக்கும் போயிருது. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு, "இந்தா அம்மாச்சி" அப்படின்னு குடுக்க, "என்னது?" அப்படின்னு எல்லாரும் கேட்க, தொறந்து பார்த்தா வெறும் நகையா இருக்கு. "ஐயா! ஏது நகை?" அப்படின்னு பார்த்தா, "இதெல்லாம் என்னோட நகைடி. என் அம்மா, அப்பா போட்ட சீதனம். பத்திரமா உள்ளுக்க வச்சிருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு இப்ப எடுத்துட்டு வர சொல்லிருக்கிய?" அப்படிங்கல. "இந்தாடி உனக்கு தாண்டி. இத கொண்டோய் அடகு வச்சுட்டு, அந்த 7,50,000 விட்டெறிஞ்சுட்டு வாடி அவ வீட்ல போயி." மலர் பாக்குது. அப்படியே சந்தோஷம் தாங்கல. "அம்மாச்சி இவ்ளோ இது வச்சிருக்கியா?" அப்படிங்கல. "ஆமாடி" அப்படிங்கிறாங்க. "தமிழு இத எப்படியாவது குடுத்துக்க, வச்சுக்க." "மலரக்கா இத எடுத்துட்டு போங்க. இது வேணாம்." அப்படிங்குது. "ஏய் நீ சும்மா இருடி" அப்படிங்கிறாங்க. "மலரு நீ போ." அப்படிங்க. இங்க மலரு தமிழ்ச்செல்வி "வேணாம், வேணாம், வாங்க மாட்டேன்" அப்படிங்குது. "வாங்க மாட்டேல்ல? சரிடி நான் கிளம்புறேன்." அப்ப பார்த்தா, சரி மலர் கூட கிளம்புன்னு பார்த்தா, மலரும் "வாங்க பாட்டி நம்ம போவோமா?" "என்னது? அந்த வீட்டுக்கா? அந்த வீட்டுக்கு எப்படி நான் வருவேன்? என் உயிர விட்டாலும் விடுவேனே ஒழிஞ்சு, அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்." "அப்ப எங்க அம்மாச்சி போற?" எத்தன ஆதரவற்ற இல்லம் இருக்கு. இல்லையா? எத்தன காசி ராமேஸ்வரம் இருக்கு. அட அதுவும் இல்லையா? எத்தன கோலங்குட்டை இருக்கு. அம்மாச்சி!" அப்படின்னு கத்துது. "என்ன? சொன்னோனே வலிக்குதுல்ல? அது மாரி தாண்டி நீ கஷ்டப்படுறது எனக்கு வலிக்குது. இப்ப நீ இந்த நகைய வாங்கிக்கிருவியா? இல்ல நான் போய் குளங்குட்டையில விழுகவா? ஒண்ணும் இல்ல. நீ இந்த வீட்லயே ஒரு கிணறு இருக்கு. நான் போய் விழுகுறேன்." அப்படின்னு வேக வேகமா நடந்து போகுது. "அம்மாச்சி, அம்மாச்சி" அப்படின்னு எல்லாரும் பின்னாடி வராங்க. கரெக்ட்டா கால வச்சு ஏற போகுது. "விடுடி, இந்த நகைய நீ வாங்கிக்கலன்னா நான் விழுந்துருவேன்." "ஐயோ! அம்மாச்சி, சரி குடுங்க வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. "இப்ப தாண்டி நீ என் பேத்தி" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டியாந்துர்றாங்க. அம்மாச்சி புள்ள புள்ள அழுகவும் தமிழ்ச்செல்வி உள்ளார போயிருது. மலர் நானும் கிளம்புறேன்னு போகுது. அங்க மலர் போறதுக்கு முன்னாடி, "ஏன் அம்மாச்சி நீ இப்படி பண்ற?" அங்க தானும் அவங்க அம்மா, செல்லப்பாண்டி எல்லாருமே கேட்குறாங்க. "ஏங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சிரிக்குது. "என்ன சிரிக்கிறீங்க? ஏன்டி மலரு? இதுகள சேர்த்து வைக்கிறக்காண்டி என் உயிரே தம் கட்டிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லா. அப்படிப்பட்டனா, இப்ப மட்டும் விழுந்துருவேனா என்ன?
அம்மாச்சி, ஆமாடி. சும்மா நடிப்பு. எப்படி அவ பாட்டுக்கு பேசாம இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அதெல்லாம் விழுவனா? அப்படி நடிப்ப குடுத்துட்டே தானே இருப்பேன். விழுந்திருக்க மாட்டேன்டி. அவ நல்ல மனசுக்காரிடி. என்ன விட்டுருவாளா என்ன? அப்படி இருந்தாலும் நீங்க விட்டுருவீங்களா என்ன? அம்மாச்சி, இருந்தாலும் நாங்கலாம் கொஞ்சம் கருணை தப்பி இருந்தா, அடி விடுடி. கடவுள் என்ன இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சிருப்பேன்டி. உங்க புள்ள குட்டியெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போவேன். நீ வக்கீல் ஆகணும். அதையும் நான் பார்க்கணும். உனக்கு பேராசை தான் அப்படிங்கிறாங்க. மலர் வீட்டுக்கு போயிட்டு, "நான் எங்கடி போயிட்டு வந்த? ஆள காணோம்" அப்படின்னு கேட்க, இங்க நடந்தத பூரா சொல்ல, "என்னது? நகைய பூரா எடுத்துக்கொண்டு அங்கே குடுத்துட்டு வந்திருக்கியா? யார கேட்டி குடுத்துட்டு வந்தா?" அப்படின்னு எல்லாம் சண்டை போடுறாய்ங்க. ராஜாங்கம் மட்டும் கத்த மாட்டேங்கிறாரு. "விடு, ஏதோ அது நகைய அது கேட்டுச்சு கொண்டோய் குடுத்துட்டு வந்திருக்கு. இதுல என்ன இருக்கு? நீ ஏன் கத்துற? பேசாம இரு." "அதெல்லாம் முடியாது" அப்படிங்கல என் சாவித்திரியும் தாமரையும், "நகை பூரா போச்சா? ஐயய்யோ! என்ன? என்னம்மா? என்ன? நான் இன்னைக்கு தானே சொன்னேன். நீ நல்ல மனசோட இருந்தா உனக்கு எல்லாம் சேரும்னு." "சரி அண்ணே." நாங்க எதுவுமே கேட்கல. ஆனா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அடிச்சுக்குது. நகை பூரா போச்சே! இப்ப என்ன பண்றது? அவளுகளால தூங்க முடியல. ராத்திரி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுங்க எல்லாம் ஒளிஞ்ச கையோட 2ம் போகுதுக. கார் எடுத்துட்டு போய் இறங்கிட்டு, "ஏய்! தமிழ்ச்செல்வி, ரோசக்காரி வெளில வாடி." "என்ன?" அப்படின்னு வெளில வராங்க. "என்னடி? என்ன நெனச்சுட்டு இருக்க? ஒண்ணுமே வேணாம், துரும்பு வேணாம், தொடப்ப வேணாம்னு சொல்லிட்டு, இப்ப அம்புட்டு நகையும் வாங்கிக்கிட்ட. அது எப்படியும் ஒரு 500 பவுனுக்கு மேல இருக்குமாமே." அப்படிங்கல. "ஆமாடி. எங்க ஆத்தா எனக்கு போட்ட நகைடி. உனக்கென்ன? அது ஒண்ணும் அந்த வீட்டு நகை இல்லடி. எப்படி இருந்தாலும் அது நம்ம வீட்டு நகை தானே. இவளும் என் பேத்திடி. அவளுக்கு குடுக்காம." அப்படிங்கல. தமிழ்ச்செல்வி, நீ ரோசக்காரி தானே, விட்டேறி, நான் கேட்கிறேன்ல." அப்படிங்கல. "தமிழ்ச்செல்வி, உன் மானத்த தூண்டுறாளுகடி, ரோசத்த தூண்டுறாளுக, குடுத்துறாத." அப்படிங்கல. அப்பதான் பாக்குறாங்க. "விடுங்க அம்மாச்சி, இருங்க பாத்துக்கலாம்." "அப்போ இப்ப இந்த நகையெல்லாம் உங்க வீட்டு நகைங்கிறீங்க அதானே?" "ஆமா." "அம்மாச்சி, நான் சொன்னேன்ல, கேட்டீங்களா? இந்த நகையும் எனக்கு வேணாம், நீங்களும் எனக்கு வேணாம். இந்தாங்க, அந்த வீட்ல இருந்து அதுக்கு தான் நான் வாங்கவே வேணாம்னு சொன்னேன். இந்தா என் நகைய எடுத்துட்டு வாடி தனம் போ." அப்படிங்கல. "அம்மா சூப்பர்மா, ரோசக்காரின்ட்டு வந்தோம்ல, நமக்கு இன்னைக்கு 500 பவுன் கையில கிடைக்க போகுது. ஐ ஜாலி." அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க, தமிழு வேணாண்டி வேணாண்டின்னு அம்மாச்சி சொல்ல, போயிட்டு எடுத்துட்டு வந்து தனம் குடுக்குது. பணம் அந்த நகைய வாங்குது. பார்த்துட்டு, "என்ன, உங்களுக்கு இந்த நகை வாங்கிட்டு போக வந்தீங்களா?" "ஆமா. இந்தாங்க இந்த நகைய கொண்டு போங்க." அப்படின்னு குடுக்கையில, அப்படியே எடுத்துக்கிறது. கைய ஆசையா காமிக்க, அப்படியே எடுத்துட்டு, "என்ன, இந்த நகைய குடுப்பேன்னு பார்த்தீங்களா? நான் ஏன் குடுக்கணும்? நீங்க யாரு மொத? ஆமா நான் கேட்கிறேன், நீங்க யாரு?" அப்படிங்கையில, அப்பாடான்னு அம்மாச்சிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. இது என் அம்மாச்சி எனக்கு குடுத்துருக்கு. அதனால உங்களுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதுவே அந்த வீட்டு நகையா இருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். தொட்டு கூட பட்டுருக்க மாட்டேன். அதனால நீங்க வேஸ்ட்டா நின்னு தொண்டைய வத்திக்கு கத்திக்கிட்டு இருக்க வேணாம். கிளம்பி போங்க." "அடியேய்! என்னடி ரோசக்காரி மாரி வந்து குடுத்த? இங்க பார், நான் இப்பவும் ரோசக்காரி தான். இப்பவும் சொல்றேன், மரியாதையா போங்கடின்னு சொல்றதுக்குள்ள போயிருங்க. இல்லன்னா என் கை உங்க கன்னத்துக்கு வரும்." "அம்மா வாம்மா நம்ம அங்கேயே போய் வச்சுக்குவோம்." அப்படின்னு ஓடுறாளுக. சிரிக்குதுங்க எங்க வீட்ல எல்லாரும். அம்மாச்சி வந்து வேகமா தமிழ கட்டி பிடிச்சு தூக்கிருது. தமிழு, நான் எங்கேயோ பயந்தேன்டி ரோசத்துல குடுத்துருவியோன்னு." "அம்மாச்சி, உன் உயிர விட என் ரோசம் பெருசுல்ல அம்மாச்சி." "அடி ஆத்தா, நான் தாயிடி, என் சாமிடி, நான் கும்பிடுற சாமியே என்கிட்ட வந்திருக்குடின்னு" கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல போய் ஒப்பாரி வைக்குதுங்க. மாமா, அவ குடுக்க மாட்டேன்டா மாமா." சேது கத்துறாரு. "அதுதான் அப்பத்தா கொண்டு போயிருச்சுல, அவங்க வீட்டு நகைன்னு சொல்லிச்சுல, அப்புறம் ஏன் அத்த போனீங்க? ஏன் சின்னம்மா போனீங்க?" அப்படிங்கிறாங்க. ராஜாங்கம்மா, "அதேதான் நானும் சொல்றேன். 500 பவுன் நகை விடலாமா? விட்டா என்ன? அது யாருக்கு போடப் போறா? மீனாட்சிக்கு. நம்ம மீனாட்சி தானே போட கட்டி குடுப்பா. இருந்துட்டு போட்டுமே." அப்படியே பாக்குது. நல்ல பாயிண்ட குடுத்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு ஈஸ்வரி சாவித்திரிய கத்த, அவ குடுக்க மாட்டேன்னு கூட சொன்னாலும் பரவால்ல. எப்படி அப்படி குடுக்குற மாரி வந்துட்டு என்னைய கிண்டல் பண்ணிட்டா தெரியுமா? அப்படின்னு நடந்தத சொல்ல, மலரு, கருப்பு எல்லாம் சிரிக்கிறாங்க. சேது ராஜாங்கமே சிரிச்சுடுறாங்க. "ஏன் ஈஸ்வரி, உனக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? எதுக்கு போய் மூக்கறுட்டு வர? என்ன நீங்க இப்படிலாம் சிரிக்கிறீங்க? போங்க." அப்படின்னு சொல்ல, "போ போ, வேலைய பாரு. அப்ப அவ 7,50,000 குடுத்துருவாளே, குடுக்கட்டும். இங்க பார், அவ விஷயத்துல நாளைக்கு ஏதாவது கோயில்ல ஏதாவது பண்ணுன, அப்ப நடக்கிறதே வேற. இது என்னோட ஆணை." அப்படின்றாரு ராஜாங்கம். உன் ஆணைய எவளுமே கேட்கறதில்ல, சட்டை பண்றதில்ல. இதுல வேற ஆணை இட்டுக்கிட்டு இருக்காராம். அட போய் தொகுதி வேலை இருந்தா ஏதாவது பாருங்கடா அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம். இப்படியும் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.